முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. அட பூமாரி, வா வா. அம்மா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதான் தெரியும்ல, ஹாப்பி பர்த்டே. சரிம்மா, இந்தாங்க உங்களுக்கு சாக்லேட் தரலான்ட்டு தான் வந்தேன். அப்படியா, சரி அங்க வை. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயமா? என்ன விஷயம்? சொன்னாதானே தெரியும் என்ன விஷயம்ட்டு. இல்ல, நான் குஷியை கூட்டிட்டு போட்டுமா எங்க வீட்டுக்கு? குஷி தூங்கிட்டுல இருக்கா? இல்ல, நான் போய் அவளை எழுப்புனா எழுந்திருச்சிருவாள்ல, அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போட்டுமா? அவ வந்தா கூட்டிட்டு போய்க்கோ. மேல அவ ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா. வேணும்னா போய் கூப்பிட்டு பாரு. அவ வந்தானா கூட்டிட்டு போ, சரியா? சரிங்கம்மா. இன்னும் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னொன்னா? என்னது? அப்புறம் ட்ரெஸ் ரொம்ப பொருத்தமா இருக்கு உனக்கு, குஷியோடது. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வெளியே நிக்கா. அவளும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொன்னா. குஷியை பார்த்து கூப்பிடணும்ட்டு. அவளை நான் உள்ள கூப்பிடலாமா? அதுக்கு என்ன, கூப்பிடு. அன்பு, உமரி, நீ எப்படா கூப்பிடுவேன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? அப்படியா? எங்க முதலாளி அம்மா கிட்ட காட்டுட்டு தானே கூப்பிட முடியும். ஓ, இவங்க தான் உங்க முதலாளி அம்மாவோ? இந்த வீடு என்ன பெருசா இருக்கு. ஆமா, இந்த வீடு நல்ல பெருசு தெரியுமா? அதுவும் இல்லாம மாடி சூப்பரா இருக்கும். குஷியோட ரூம் அதை விட அழகா இருக்கும். சரி, நீங்க ரெண்டு பேரும் போய் குஷியை பார்த்து கூப்பிடுங்க. அவ வந்தா கூட்டிட்டு போங்க, சரியா? சரிங்கம்மா. ஏன் பூமாரி, இந்த முதலாளி அம்மாவும் உனக்கு இந்த Dress தந்தாங்க? ஆமா அன்பு, அவங்க தான் தந்தாங்க தெரியுமா? அழகா இருக்குல்ல இந்த Dress? ஆமா, உண்மையிலே அழகு போல இருக்கு தெரியுமா? உனக்கு சூப்பரா இருக்கு இந்த Dress. எனக்கும் இந்த Dress நல்லா பிடிச்சு போச்சு தெரியுமா? கரெக்ட்டா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா, அதான் எங்க அம்மா இதையே போடுன்ட்டாங்க. எங்க அம்மா ஒரு சாதாரண துணி தான் எடுத்திருந்தாங்க தெரியுமா? அது பார்க்கிறதுக்கு கூட அவ்வளவு நல்லாவே இல்ல. அப்படியா? எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் சேர்ந்து தானே போய் எடுத்தாங்க. அது எங்க அம்மா சொல்லிட்டு தான் இருந்தாங்க அவ்வளவா நல்லா இல்லன்ட்டு. ஆனா உங்க அம்மா கிட்ட காசு இல்லன்னு சொன்னாங்க. ஆமா, அப்படிதான். சரி வா, நம்ம குஷியோட ரூம பாப்போம். சூப்பரா இருக்கும் அந்த ரூம். அப்படியா? வாங்க இப்பவே போய் பாப்போம். குமாரி, இந்த ரூம் என்ன அழகா இருக்கு. ஆமா, நானா சொன்னேன்ல அந்த ரூம் சூப்பரா இருக்கும்ட்டு. அந்த இருக்கல்ல அவதான் குஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா போலயா. அதனால என்ன, எழுப்புவோம். குஷி, குஷி, எழுந்திரு குஷி. குஷி, யாரு? குஷி, நான் பூமாரி வந்திருக்கா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல, அதான் நாங்க கேக் கட் பண்ண போறோம். உன்னை கூப்பிடலான்ட்டு வந்தேன் பாத்துக்கோ. இவன் என் ஃப்ரெண்ட், பேரு அன்பழகி. அன்பழகியா? இவளை எதுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு வந்த? ஒழுங்கா அங்க இருந்து வெளிய போ. என்னாச்சு குஷி? ஏன் இப்படி பேசுற? பின்ன தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, எதுக்கு வந்து என்ன எழுப்புனியா? எங்க அம்மா கூட என்ன எழுப்ப மாட்டாங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி பேசுற குஷி? ஏய், முதல்ல நீ யாரு? நான் பூமாரிக்கு ஃப்ரெண்ட் பாத்துக்கோ. பூமாரிக்கு ஃப்ரெண்ட்னா எதுக்கு ரூமுக்குள்ள வந்தியா? சும்மா ஒரு ரூம பார்க்கலாம்னு வந்தேன். அழகு போல இருக்கும்னு பூமாரி சொன்னா. அதனால தான் வந்தோம் தெரியுமா? அதுக்கு ஏன் அனுமதி இல்லாம என் ரூமுக்குள்ள வந்திருக்கியோ? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போறியா என்ன? இங்க பாரு பூமாரி, இனி என் ரூமுக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுற? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தெரியுமா? அதுக்கு அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இல்ல, நீ அழகா வருவேன்னு நினைச்சேன். அதான் நான் என் ஃப்ரெண்டோட உன்னை கூப்பிட வந்தேன். வருவேன் தான். ஆள பாரு. போ, உன் குட்டியோட வீட்லயே நான் வந்து நிக்கணுமோ? எனக்கு தேவலாம் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க ரெண்டு பேரும். ஏய், என்ன ரொம்ப விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? நாங்க குட்டியோட வீட்ல இருக்கோமோ பெரிய வீட்ல இருக்கோமோ அது எங்களுக்குள்ள இது. நீ எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்க? பெரிய உங்க வீடு பெருசா இருக்குன்னு ரொம்ப நினைப்பா உனக்கு. ஏய், சண்டை போடாத அவகிட்ட. நீ கொஞ்சம் சும்மா இருப்ப மாதிரி. ரொம்ப ஓவர் திமிர்ல அலையற பாரு. பிள்ளைங்களா, என்ன ஆச்சு? இங்க ஏன் சவுண்டா கேக்கு? அம்மா, என் ரூமுக்கு யார் இந்த பிள்ளைங்கள வர சொன்னா? வெளிய போ சொல்லுங்க. ஏன் குஷி, என்ன ஆச்சுடா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன நல்லா எழுப்பி விட்டுட்டாங்க. அப்படியா? சரி சரி, கோவப்படாத. பூமாரி, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ நீ. அம்மா, என் பிறந்த நாளைக்கு வரேன்ட்டு சொன்னால குஷி. அதனால தான கூப்பிட வந்தேன். இப்ப இப்படி சொல்றீங்க? வரேன்தாம்மா சொன்னா. இப்ப அவ தூங்கிட்டு இருக்காள்ல, கட்டாயப்படுத்த முடியவா செய்யும்? நீங்க போய் பிறந்த நாள் கொண்டாடுங்க. அவ வரலனா என்ன? இல்லம்மா. ஏன் பூமாரி, எதுக்கு அழுற? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, அழலாம் கூடாது. குஷி வரலனா என்ன? உன் ஃப்ரெண்டு அன்பழகி தானே, அவ இருக்காள்ல, அவளை வச்சு செலிப்ரேட் பண்ணு. அதுக்கு இல்ல, எல்லாருமே வர்றாங்க என் பிறந்த நாளைக்கு. குஷி மட்டும் வரலனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதான். அவ வரமாட்டேன்னு சொல்றாள்ல, கட்டாயமா படுத்த முடியும். குஷி, போயிட்டு வரியா? அவதான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாள்ல. அந்த குட்டியோட வீட்டுக்கு என்னால போக முடியாது.
சரி சரி நீ தூங்கு. பூமாரி அவ வரலன்னு சொல்றாள்லம்மா, நீ போ. அவளுக்கு வேணா ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுட்டு போ. சரிங்கம்மா, நான் எடுத்து வச்சுட்டே போறேன். பூமாரி இங்க பாரு, நீ மட்டும் இப்ப சாக்லேட் எடுத்து வச்சேன்னு வையா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் அன்பு அப்படி சொல்ற? அம்மா பின்ன நம்ம வீட்டை பத்தி அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீல? நம்ம வீடு குட்டியா இருக்கும் அப்படி சொல்றாள்ல, அவளுக்கு நீ சாக்லேட்டே கொடுக்க கூடாது பாத்துக்கோ. அதுக்கு இல்ல, அவளும் ஃப்ரெண்டு தானே. ஏன் பூமாரி, நானும் ஃப்ரெண்டு தானே. என்னைக்காச்சும் நான் வீட்டை பார்த்து குட்டி விடுன்னு சொல்லியிருக்கேனா? ஆஹா, சொன்னதே இல்ல. அப்புறம் இவ்வளவு போய் உன் ஃப்ரெண்டுங்கற? அதுக்கு இல்ல அன்பு, குஷி எப்பவும் நல்லா தான் பேசுவா. இன்னைக்கு அவளுக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்ம தூக்கத்துல வந்து எழுப்பணும்ல, அதான் அவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ இப்படி பேசுறா. மத்த நேரம்ல அவ சூப்பரா பேசுவா தெரியுமா? ஆமா, நீ இப்படியே நின்னு கெஞ்சிட்டே இரு சரியா உன் ஃப்ரெண்ட. நான் போறேன்ப்பா. அன்பு, இந்த அன்பு ஏன் இப்படி சேர்ந்தா? பேசாம என்ன விட்டுட்டே போயிட்டா. குஷி உனக்கு நான் சாக்லேட் வச்சிருக்கேன், அதை மட்டும் சாப்பிட்டு சரியா? சரி, குஷி ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. அப்புறமா வந்து பேசிக்கிடலாம். ஏன் குஷி, எதுக்கு அவகிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்க? உன்னதானே கேட்க. அப்படியெல்லாம் நடந்துக்கிட கூடாதுல்ல. அவ பிறந்த நாள் தானே உனக்கு கூப்பிட வந்திருக்கா. மம்மி, அவ எதுக்கு இங்க வந்தா? அதுவும் இல்லாம இன்னொரு பிள்ளைய வேற கூட்டிட்டு வந்து என்னை எழுப்பி விட்டுட்டா தெரியுமா? சரி, நான் தான் வர சொன்னேன். நீ தான் ஃபங்க்ஷனுக்கு போக ஆசைப்படுவீல, அதான் சொன்னேன். ஆமா, எனக்கு ஃபங்க்ஷன் போக ஆசைதான். இருந்தாலும் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அவ என்னை எழுப்பி விட்டோனே எனக்கு செம்மையா கோவம் வந்துட்டு. கோவம்லாம் யார் மேலேயும் படக்கூடாது. கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும், புரியுதா? பூமாரி மட்டும்தானே உனக்கு விளையாட வீட்டில் இருக்கா. மற்ற பேரோட நீ விளையாடணும்னா வெளியே போய் தான் விளையாடணும். மண்ணில் அது இதில் தான் விளையாண்டாகணும், புரியுதா? அதுவும் இல்லாமல் மற்ற பிள்ளைங்க உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடாதுங்க. ஆனால் பூமாரி உன் கூட பிறந்தாலும் உன்னை அழகாக பார்த்துக்கிடுவா. அதெல்லாம் எனக்கு தெரியும் தான். அப்போ போறியா ஃபங்க்ஷனுக்கு? பூமாரிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், போய் கொடுக்குறியா? எனக்கு புது ட்ரெஸ் இருக்கோ? உனக்கு பார்பி ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே ரெடியா இருக்கு. நீ மட்டும் வந்தேன்னு வை, ரெடியாகி போக வேண்டியதுதான். அப்படியா? அப்ப அவ வீட்டுக்கு நான் வேற திட்டி விட்டுட்டேனே, அப்ப என்ன திட்டுவாளோ அவ வீட்டுக்கு போனா? அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டான். நீ ரெடியாக, நான் பூமாரியை கூப்பிட்டு விடுறேன். அவளே வந்து உன்னை கூட்டிட்டு போவா, சரியா? அப்போ சரி. அம்மா, அந்த பூமாரி கூட ஒரு பொண்ணு வந்தாள்ல, அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அது பூமாரியோட பக்கத்து வீட்டு பிள்ளை போல. பேரு அன்புன்னு சொன்னா. அன்பழகின்னு நினைக்கேன். ஏன் நீ ஏன் கேக்குறத? இல்ல, அந்த பிள்ளை என் மேல கோவமா நடந்துக்கிட்டு. அந்த பிள்ளை ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, அப்பதான் நான் போவேன். அதெல்லாம் நம்ம எப்படிமா சொல்ல முடியும்? நான் போறது அவளுக்கு முக்கியமா இருந்தா அழகா சொல்லலாமே. அப்போ இங்க பாரு குஷி, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, புரியுதா? அவ பேசாம ஒரு ஓரத்துல இருக்க போறா. ஒன்னுதான் முதல்ல நிப்பாட்டுவாங்க. நான் மதுரா கிட்ட சொல்லிடுறேன், சரியா? அவ உன்னை பத்திரமா பாத்துக்கிடுவா. மதுரா ஆண்டி எங்க? பூமாரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணணும்ல, 2-3 பலூன் ஒட்டி ரெடி பண்ண போறேன்னு சொன்னா. அதனால சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டா. அப்படியா? சரி, அப்ப எனக்கு பார்பி ட்ரெஸ் எடுத்து தாங்க, நான் ரெடி ஆயிட்டு போறேன். உனக்கு விருப்பம் இருந்தா போ, கட்டாயம் இல்ல. இல்ல, நான் போறேன். பூமாரிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல பிறந்த நாளைக்கு. ஆமா, கிஃப்ட் கொடுக்கணும். சரி, அப்ப ரெடி ஆயிட்டு போ, சரியா? சரி மம்மி. இன்னைக்கு பூமாரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த புது பிள்ளைக்கு இருக்கு. அந்த பிள்ளை ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்துச்சுல, என்ன செய்றேன்னு மட்டும் பாரு. என்னையே எடுத்து பேசிட்டு இருக்கியா? இருக்கட்டும் இருக்கட்டும். பூமாரி ஒரு நாள் கூட என்னை எடுத்து பேசினதே கிடையாது. அந்த பிள்ளை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவ மேல. நான் ஃபங்க்ஷனுக்கு பூமாரிக்காண்டி போகல, அந்த பிள்ளைக்காண்டி தான் போறேன். அன்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புது சீரியல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. பழைய சீரியல் வராதான்னு கேட்குறீங்க. பழைய சீரியலும் எப்போது போல வரும். இடையில புது சீரியலும் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு இந்த சீரியல் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.